சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்கடா. உழைக்கும் வர்க்கம் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளிவந்திருக்கிற ரெட்ரோ. நாடியோட நடுசீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற படம் சூர்யா நடிப்பில் வெளியாகி இருக்கிற ரெட்ரோ. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி இருக்கிறாரு. அவருடைய இறைவி, ஜிகிர்தண்டா XX மாதிரியாக இந்த ஒரு படமும் ஒரு வலுவான கருத்தை கொமர்ஷியல் பேக்கேஜுக்குள்ளே கொண்டு வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதில் ஓரளவு வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. ஏன் ஓரளவுன்னு சொல்கிறேன்னா, இது எல்லா மக்களுக்கும் பிடித்த ஒரு படமாக இருக்குமான்னு கேட்டால் செகண்ட் ஹாஃபில் வந்து அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஓட்டா ஓட்டா 2025 இது வரைக்கும் வந்த படங்கள்ல ஒரு நல்ல தரமான படைப்பா இந்த படங்கள் வந்திருக்கு. சூர்யாவோட கடைசி படமான கங்குவாவோட எல்லாம் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு எவரெஸ்ட் மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆகவே சூர்யா ஃபேன்ஸ் இந்த படத்தை தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். ஸ்க்ரீனில் அவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாரு. அதே மாதிரி பூஜா ஹெக்டே தன்னுடைய சொந்த குரல்லையே நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பும் இந்த படத்தில் பாராட்டத்தக்க விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் வெறும் கிளாம்டோல் கதாபாத்திரத்திலேயே நடித்த அவங்களுக்கு இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். தன்னுடைய நடிப்பை அவங்க அழகாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜெயராம், பிரகாஷ் ராஜ், ஜோர்ஜ் இப்படி எல்லாருமே தங்களுடைய நடிப்பை தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது ஜிகிர்தண்டா XX வில்லனா வந்த விது இதுலேயும் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பும் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா, மிக அழகான ஷார்ப்பான ஒரு ஒளிப்பதிவு, அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல க்ளீனாக கட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்னா சந்தோஷ் நாராயணன். இது வரைக்கும் அவர் அடித்த மியூசிக் இல்லாமல் இந்த படத்தில் மிக வித்தியாசமான ஒரு விதத்தில் மியூசிக்கை வழங்கியிருக்கிறாரு. ஒவ்வொரு பாட்டும் விஷுவலைஸ் பண்ணப்பட்ட விதமும் பார்க்கவும் நல்லா இருக்கு. சில வேற விண்டேஜ் பாடல்களோட வருகையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கடைசியாக அந்த ஒருவன் பாடலோடைய பிளேஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு எப்பிக் ஃபீலிங்கை கொடுத்துருக்கு. ஆக மொத்தத்தில் சந்தோஷ் நாராயணன் தன்னை அடுத்த கட்ட ஒரு இசையமைப்பாளராக இந்த படம் மூலமாக நிரூபிச்சு இருக்கிறாருன்றது சொல்லியே ஆகும். ஆக மொத்தத்தில் இந்த ரெட்ரோ இந்த வருஷம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமா அமைஞ்சிருக்கு. நல்ல படங்களை பார்க்க விரும்புறவங்களுக்கு இந்த படம் நல்லாவே பிடிக்கும். ஆனா நீங்க நிறையவே என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆகவே ஒரு இம்பேக்ட் பிளஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறைஞ்ச ஒரு படமா தான் இது வெளியில வந்திருக்கு. பிடிக்க வேண்டிய நம்புறேன். தாராளமா போய் தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம்.